குடிமக்கள் மனம் போல முடியாட்சி காண்கின்ற கொத்தவா வாழ்க வாழ்க. நின் கொடி வாழ படை வாழ்க குடி வாழ குலம் வாழ்க நலமு பல்லாண்டு வாழ்க. மெய்த்தொண்டர் செல்லும் நெறியறியேன், மெய்த்தொண்டர் செல்லும் நெறியறியேன், மிக நற்பணி செய் மெய்த்தொண்டர் செல்லும் நெறியறியேன், மிக நற்பணி செய் கைத்தொண்டர் தம்மிலும் நற்தொண்டு உவந்திலேன், உண்பதற்கே கைத்தொண்டர் தம்மிலும் நற்தொண்டு உவந்திலேன், உண்பதற்கே பொய்த்தொண்டு பேசி புறம்புறமே உன்னை போற்றுகின்ற, பொய்த்தொண்டு பேசி புறம்புறமே உன்னை போற்றுகின்ற இத்தொண்டனேன் பணி கொள்ளுதியோ கச்சி ஏகம்பனே, இத்தொண்டனேன் பணி கொள்ளுதியோ கச்சி ஏகம்பனே. என்ன உண்மையான பாடு? வரவேண்டும் சோழ சக்கரவர்த்திகளே, வரவேண்டும். நம்பியுள்ளார் நம்பிகளே, இன்று தாங்கள் பாடிய பதியம் மிகவும் கருத்துச்செறிவுள்ளதாக இருக்கின்றது. இது யார் பாடியது? இது பட்டினத்து பிள்ளையார் என்று அழைக்கப்படுகின்ற பட்டினத்தார் பாடியது மகாராஜா. பட்டினத்தாரா? 11ஆம் திருமுறையில் தாங்கள் தொகுத்தருளியுள்ளீர்களே, அந்த பட்டினத்தாரா? ஆமரசே, திருமுறை ஆசிரியர்களை பற்றி நான் தினமும் கூறி வருகிறேன் அல்லவா? ஆமாம். இன்று நான் கூறப்போவதும் பட்டினத்தடிகளை பற்றிதான். அப்படியா? நான் பட்டினத்தாரை பற்றி தெரிந்து கொள்ள மிகவும் ஆவலாக உள்ளேன். தனி கூறுங்கள். புகார் நகரம் என்று அழைக்கப்படுகின்ற காவிரி பூப்பட்டினத்திலே சிவநேச செட்டியார், ஞானக்கலை அம்மையார் ஆகியோருக்கு மகனாக பிறந்தவர் வெண்காடர். யாவரும் மதிக்கும் பரம்பரையில் பிறந்தமையால் திரு வெண்காடர் என்று அழைக்கப்பட்டார். இவர்களது குடும்பம் செல்வ செழிப்போடு அள்ளி கொடுத்தாலும் மழியாத சொத்தும், வாரி இறைத்தாலும் வற்றாத செல்வமும், அரசர்களுக்கே கடன் கொடுக்கும் குபேர சம்பத்துவமாக வணிக ரீதியில் உயர்ந்திருந்தனர். சிறுவயது முதல் சிவபக்தி கொண்ட திருவெண்காடருக்கு பருவ வயது வந்ததும் சிவகலை என்னும் அம்மையாரை மணமுடித்து வைத்தனர். திருமணமாகி நீண்ட காலமாகியும் குழந்தை பேரு இல்லாதது கண்டு வருந்தி பல சிவ ஆலயங்களுக்கும் சென்று வந்தனர். ஒரு நாள் இறைவன் இருவரது கனவிலும் தோன்றி திருவிடைமருதூருக்கு செல்லும்படியும், வழியில் ஒரு அந்தணர் வருவார் என்றும், அவரிடம் எடைக்கு எடை பொன் கொடுத்தால் தன் குழந்தையை கொடுப்பார் என்றும் மருளி மறைந்தார். அப்போது ஒரு நாள் ஐயா, தங்களை காண சோழ மண்டலத்திலிருந்து அரசர் வந்திருக்கிறார். அப்படியா? உடனே வர சொல்லுங்கள் சேந்தனாரே. சிவகலை, சென்று அரசருக்கு மோர் எடுத்து வா. இதோ கொண்டு வருகிறேன். வணக்கம் திருவெண்காடரே. வாருங்கள் அரசே, அமருங்கள். பிறகு வீட்டில் அனைவரும் நலம் தானே? இறைவன் அருளால் அனைவரும் நலம். வாருங்கள் வேந்தே, மோரருந்துங்கள். உபசரிப்பிற்கு நன்றி. திருவெண்காடர் எங்கோ தூரதேசம் செல்வது போல் தெரிகிறது. ஆமாம், குழந்தை வரம் வேண்டி திருவிடைமருதூர் புறப்பட்டுக் கொண்டிருந்தோம்.
தங்களது பயணம் எங்களால் தாமதப்பட்டதற்கு வருந்துகிறோம். பாதகமில்லை. அரசர் வந்த நோக்கம் ஒன்றுமில்லை. மக்களின் நலப்பணிகளுக்கு கொஞ்சம் நிதி பற்றாக்குறை. மக்களின் மீது வரிச்சுமைகளை அதிகரிக்கவும் மனம் வரவில்லை. அதனால் தான் உங்களிடம் கடன் பெற்று செல்லலாம் என்று வந்தோம். இதற்கு தாங்கள் வர வேண்டுமா என்ன? சொல்லி அனுப்பியிருந்தால் நானே சேந்தனாரிடம் கொடுத்து அனுப்பியிருப்பேன் அல்லவா? உண்மைதான். ஆனால் அது மட்டும் காரணமல்லவே. வேறு என்ன முக்கிய செய்தியோ? எனக்கும் வயதாகிவிட்டது. ஆகவே என் மகனுக்கு முடிசூட்டலாம் என்று எண்ணுகிறேன். நல்ல காரியம்தானே? ஆமாம். வழக்கமாக நம் அரசவையில் யார் முடிசூட்டிக் கொண்டாலும் தங்கள் குடும்பத்திலிருந்து ஒருவர் மகுடம் எடுத்துக் கொடுப்பது மரபு. எனக்கு உங்கள் தந்தையார் தான் எடுத்துக் கொடுத்தார். இளவரசருக்கு நீங்கள் தான் மகுடம் எடுத்துக் கொடுக்க வேண்டும். நிச்சயமாக. என்று பட்டாபிஷேகம் என்று சொல்லுங்கள். குடும்பத்தோடு வருகிறோம். வரும் சித்ரா பௌர்ணமி என்று. கண்டிப்பாக வருகிறோம். சேந்தனாரே, அரசருக்கு வேண்டியதை கொடுத்துவிட்டு கணக்கெழுதி வையுங்கள். சரி, நாங்கள் வருகிறோம் திருவெண்காடரே. போய் வாருங்கள் மன்னா. சிவகளை நாம் உடனே புறப்பட வேண்டும். ஆகட்டும் சுவாமி. இறைவன் கனவில் கூறிய வண்ணமே அந்தனர் ஒருவர் ஆண் குழந்தை ஒன்றை கொடுத்து எடைக்கு எடை பொன்னும் மணியும் பெற்று சென்றார். குழந்தைக்கு மருதவாணன் என்று பெயரிட்டு சகல கலைகளையும் கற்றுக் கொடுத்து அளவற்ற அன்பை பொழிந்து வளர்த்தார்கள். மருதவாணன் 16 வயது அடைந்தவுடன் ஒரு நாள் வணிகம் செய்ய புறப்பட்டான். அப்பச்சி, நான் போய் வருகிறேன். மருதவானா, நீ பொருளீட்டி வந்துதான் நம் வீட்டில் சீவனம் நடக்க வேண்டுமா? அப்பச்சி, பொருள் ஈட்டி வருவது தானே ஆண் பிள்ளைக்கு அழகு. அது மட்டுமல்ல, ஊர் மெச்சும் வணிகராக தங்களுக்கு மகனாக பிறந்து வீட்டினுள் அடைந்து கிடப்பது முறையோ? மருதவானா, அதற்கு இன்னும் நாள் இருக்கிறதா? அப்பத்தா, என்னை ஏன் குறைத்து மதிப்பிடுகிறீர்கள்? என் மீது நம்பிக்கை இல்லையா? அதிர்களை மருதவானா, இங்கிருந்தே தொழில் செய்யலாமே. கடல் கடந்து போக வேண்டுமா? அம்மா, தந்தை எவ்வளியோ மைந்தன் அகலியே தெரியாதா உங்களுக்கு? நீ யார் சொன்னாலும் கேட்க போவதில்லை. அப்பத்தா, என் மீதுள்ள அளவு கடந்து அன்புதான் உங்களை அச்சமிடச் செய்கிறது. கவலை வேண்டாம், நான் வெற்றியோடு திரும்புவேன். மருதவானா, உன் துணைக்கு என் நம்பிக்கைக்குரிய சிலரை அனுப்பி வைக்கிறேன். அவர்களுடன் சரி. ஆகட்டும் அப்பச்சி. அம்மா, தாங்கள் இன்னும் விடை கொடுக்கவில்லையே? எனக்கு அவ்வளவு துணிச்சல் இல்லையப்பா. தங்களது ஆசை இல்லாமல் என்னாலும் செல்ல இயலாது தாயே. என் மீது நம்பிக்கை வையுங்கள். என்னை கோழையாக்கி விடாதீர்கள். நான் அப்பச்சிக்கு நிகராக பொருள் ஈட்டி வருகிறேன். பொருள் பெரிதல்ல மகனே, உடல் நலத்தோடு திரும்பி வா. ஆகட்டும் தாயே, நான் வருகிறேன். வீட்டார் அனைவரும் நாட்களை நகர்த்த மிகவும் சிரமப்பட்டனர். அப்போது திருவெண்காடரின் அக்கா அங்கே வருகிறார். நல்லா இருக்கீங்களா? வாக்கா. வாங்க அத்தாச்சி. அம்மாச்சி, வாங்க அடியே தங்குங்களா. உங்க முகத்தை பார்த்தாவது அம்மா ஆறுதலா இருக்கட்டும். அம்மா, தம்பி என்னம்மா ரொம்ப கிறங்கி போயிருக்கு? ஊரு உலகத்துல பிள்ளைகள் வியாபாரம் செய்ய போறது வாடிக்கை தானே. நாங்க எவ்வளவோ சொல்லியாச்சு அத்தா, உன் அண்ணன் கேட்க மாட்டேங்கிறான். அவங்க மருதவாணன் மேல் அழுது கிடந்த பாசத்தை வச்சுட்டாங்க அத்தாச்சி. இது இப்படியே விட்டக்கூடாது அத்தா. ஏதாவது கலை நிகழ்ச்சி செய்யறவங்க வர சொல்லி அவங்க மனசை மாத்துங்க. நல்ல யோசனை சொன்னாய் அம்மா. நம்ம சொன்னா அவன் கேட்க மாட்டான். உங்க மகள்களை அனுப்பி அவங்க அம்மான் கிட்ட பேச சொல்லு. அம்மான் கிட்ட நாங்க பேசுறோம் அம்மாச்சி. போங்கடி செல்லங்களா, அம்மான் கிட்ட போய் பேசுங்க. அம்மான் அம்மான் அம்மான். அடடே, வாங்கம்மா. எப்போ வந்தீங்க? நாங்க வந்தது கூட தெரியாம என்ன அம்மா யோசனை? ஒண்ணும் இல்லையம்மா. அம்மா நத்தான் இல்லாம பொழுதே போகல. ஏதாவது கலை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதெல்லாம் எதற்கம்மா? எனக்கு மனசு சரியில்லை. இப்ப வேணாம்.
ஏற்பாடு பண்ணுங்க அம்மான். ஏற்பாடு பண்ணுங்கள் அம்மான். இப்ப நீங்க ஏற்பாடு பண்ணல, நாங்க மருதத்தான கட்டிக்க மாட்டோம். ஆமாம். பண்ணுகிறேனம்மா, எனக்காக இல்லாட்டியும் எங்களுக்காக. சேந்தனாரே, சிவகாமி ஆட்சியிடம் சொல்லி கலை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யுங்கள். ஆகட்டும் ஐயா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ்வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ்வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ்வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழியாண்ட குருமணி தாழ்வாழ்க. ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. கோகழியாண்ட குருமணி தாழ்வாழ்க. ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகல் அநேகல் இறைவனடி வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. ஏகல் அநேகல் இறைவனடி வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. பிறப்பருக்கும் பிஞ்சகங்கள் மேகடல்கள் வெல்க. புறத்தாக்கு சீயோன் தன் பூங்கடல்கள் வெல்க. பிறப்பருக்கும் பிஞ்சகங்கள் பேய்கடல்கள் வெல்க. புறத்தாக்கு சீயோன் தன் பூங்கடல்கள் வெல்க. திருச்சிற்றம்பலம். 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 டேய், இந்த கப்பல்ல வர்றவங்களையே நான் தான் அதிகமா பொருள் சேர்த்து வச்சிருக்கேன் தெரியுமா? அப்படி என்ன பெரிய பொருள் சேர்த்திருக்க? 5 மூட்டை மாணிக்கம், 5 மூட்டை முத்து, 10 மூட்டை தங்கம். அடப்பாவி, எங்க பூச்சி 5 மூட்டை, அவங்க பூச்சி 5 மூட்டை கட்டியாந்திருக்கியா? என்னடா சொல்ற? ஆமா, அவங்க அப்புச்சி பேரு ஆனா என்ன சூனா போனா மாணிக்கம். அவங்க அப்புச்சி பேரு சீனத்தானா பேனாயான முத்துகிருஷ்ணன். அது பரவாயில்லடா. அங்க ஐப்பமக தங்கத்தை 10 மூட்டை கட்டி வந்திருக்கானந்தா பரவாவி. ஏய், நாமதான் இவ்வளவு சந்தோஷமா வரோமே, மருதவான மட்டும் ஏண்டா உம்முன்னு வரான்? பின்ன நம்மலாம் நல்லா சம்பாரிச்சுட்டு போறோம். அவன் கொண்டு வந்த காசுக்கு மாட்டு சாணியும் கடலை பருப்பும்லாம் வாங்கிட்டு போறான். அவங்க அப்புச்சி கேட்ட என்னடா சொல்லுவான்? உங்க ஐட்டமாக தங்கத்துக்கு வாங்கிட்டு போறேன்னு சொல்வான். ரொம்ப சிரிக்காதீங்கடா. எனக்காவது ஐட்ட மகன் அவ ஒரு இருக்கா, உங்களுக்கு அது கூட இல்ல. ஆமா ஆமா, இருந்திருந்தா பல்லாலேயே தேங்காய் துருவி கொடுத்திருப்பா. என்னடா அந்த தங்கத்தோட பல்லுக்கு என்னடா வாங்கி மாட்ட போற? வைரமா? ஐயா, உங்க சக நண்பர்கள் எல்லாம் திருத்தி எவ்வளவு சந்தோஷமாக வருகிறார்கள்.
நீங்கள் ஏன் அமைதியாக வருகிறீர்? சிரிப்பவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பதாகவும் பொருள் இல்லை. அமைதியாக இருப்பவர்கள் துக்கமாக இருக்கிறார்கள் என்றும் பொருள் இல்லை. நான் சொல்லல, மதவான ரொம்ப கருத்தா பேசுவான்னு. வர வர அவன் நாணி மாதிரியே ஆயிட்டான்டா. என்னது நாணியா? ஆமா, கருத்து கருத்தா பேசின அவன் நாணி என்று எங்க அப்புச்சி சொல்லிருக்காங்கடா. டேய், ஞான சூன்யம். அது நாணி இல்லடா, ஞானி. நாணி ஞானி நாணி. ஷபா, முடியலையே. ஏய், ஞா சொல்லுடா. ஞா நா ஞா ஞா ஞானி. நாணி. அப்படியே கொட்டுனா வச்சுக்கோ, கொப்புச்சி மண்டையில போய் கொப்பளிக்கும். ஐயோ, ஏதோ புயல் வரும் அறிகுறி தெரிகின்றது. ஆமாம், குளிர்ல காற்று அடிக்கிறது. புயல்தான். இனிமேல் பயணிக்க முடியாது. கப்பலை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லுங்கள். கொண்டு சென்ற உணவு பண்டங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டன. மருதுவாணன் தான் கொண்டு வந்த கடலை பருப்புகளை தின்று எரராட்டிகளை நெருப்பு மூட்டி குளிர் காய்ந்தார். மற்றவர்கள் அனைவரும் குளிர் தாங்காமலும் பசியின் கொடுமையாலும் மருதுவாணனிடம் எடைக்கு எடை மாணிக்கமும் முத்தும் தருவதாக எழுதி கொடுத்து ஏறுராட்டிகளும் கடலை பருப்பும் வாங்கிக் கொண்டனர். மருதுவாணன் வந்துவிட்ட செய்தியை அறிந்து மருதுவாணனை வரவேற்க திருவெண்காடர் ஆவலோடு சென்றார். மருதவனா, அப்பச்சி, எல்லா மூட்டைகளையும் பிரதான அறையில் இறக்கி வையுங்கள். மருதவனா, இத்தனை பொருள்களும் நீயே சேர்த்ததா? ஆமா அப்பச்சி, எனக்கு மிகவும் பெருமையா இருக்கிறதப்பா. திறந்து பாருங்கள், இன்னும் பெருமைப்படுவீர்கள். ஏனப்பா, அந்த மூட்டையை கொண்டு வா. இதில் என்ன இருக்கிறது? பொன்னா மாணிக்கமா? நீங்களே பாருங்க. இந்த சிறு வயதில் எவ்வளவு பொருளீட்டி வந்திருக்கிறான் மருதவாணன். தாங்கள் பெருமைப்படும் அளவிற்கு ஒன்றும் இல்லை ஐயா. பெரும் எருராட்டிகள் தான். என்ன எருராட்டிகளா? ஆமாம், எருராட்டிகள் தான். இதையா என் மகன் கொண்டு வந்தான்? ஏனப்பா, அந்த மூட்டையை கொண்டு வா. இதில் வெறும் வேர்க்கடலை உண்ணிதான் இருக்கிறது. மருதவனா, உனக்கு என்ன பித்து பிடித்து விட்டதா? ஏராளமான பொன்னும் பொருளும் கொண்டு சென்று வெறும் எருராட்டிகளை வாங்கி வந்துள்ளாயே. ஏன் அப்பச்சி, இதில் உங்களுக்கு திருப்தி இல்லையா? திருப்தி? இதில் என்னை படுக்க வைத்து எரித்து விடு, கிடைக்கும் திருப்தி. தந்தையே, ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? பின் எப்படி பேசுவது? நீ நம் மனிதர் குலத்திற்கு இயற்கை ஏற்படுத்தி விட்டாய். அப்பச்சி, என் கண்முன் நிற்காதே, எங்காவது போய்விடு. ஐயா, அவசரப்பட்ட வார்த்தைகளை கொட்டாதீர்கள். மருதவாணன் சிறுவன் தானே, போக போக சரியாகிவிடும். பல நாட்கள் பிறந்த பாசத்தை கட்டி அனுப்பீர்கள் என்று எதிர்பார்த்தேன். தவமிருந்து பெற்றிருந்தால் பாசம் இருக்கும். நீ விலை கொடுத்து வாங்கினீர்கள் அல்லவா? அதுதான் ஒரு வணிகராக பாதகமில்லை. நான் புறப்படுகிறேன். கடவுளே, இது என்ன சோதனை? என் மகன் ஏன் என்னை புரிந்து கொள்ள மறுக்கிறான்? இந்த எருராட்டிகளை வைத்து நான் என்ன செய்வது? மாணிக்க கற்கள். ஐயா, இதிலும் மாணிக்க கற்கள் தான் இருக்கின்றன. எல்லா எருராட்டிகளிலும் மாணிக்க கற்கள் தான் இருக்கின்றன. சேந்தனாரே, இவை கடலுமிகள் அல்ல, அத்தனையும் பொன்னுமிகள். இறைவா, என் வளர்ப்பு வீண் போகவில்லை. என் மகன் வணிகன் என்பதை நிரூபித்து விட்டான். சேந்தனாரே, இவைகளை கணக்கு பார்த்து வையுங்கள். நான் என் மகனை காணச் செல்கிறேன். மருதவானா, மருதவானா, என்னங்க, ஏன் பதட்டமாக வருகிறீர்கள்? இது பதற்றமில்லை சிவகளே, ஆனந்தம். என் மகன் சிறந்த வணிகன் என்பதை நிரூபித்து விட்டான். நீங்கஞ்சுக்கு நீங்க கற்றுத்தரணுமா என்ன? உண்மைதான் அம்மா. மருதவாணன் எங்கே?
அவன் விளையாடத்தான் சென்றிருப்பான். சிவகலை, உன் கழுத்தில் என்ன புதிதாக ஒரு மாணிக்க மாலை? இது மருதுவாணன் எனக்காக வாங்கி வந்தது. எனக்கு கூட தங்கத்தில் வெற்றிலை பெட்டி கொடுத்திருக்கானப்பா. உங்களுக்கும் ஒன்று கொண்டு வந்தான் சுவாமி. என்ன அது? தெரியவில்லை. உங்களிடம் தரச் சொல்லி ஒரு பெட்டியை கொடுத்துள்ளான். எங்கே? அதை எடுத்து வா. என்ன இது? காதற்ற ஊசியை வைத்துள்ளான். இதை வைத்து என்ன செய்வது? அது என்ன ஓலைச்சுவடி? காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழி. காதற்ற ஊசியம் வாராது காணும் கடைவெளிக்கு. காதற்ற ஊசியம் வாராது காணும் கடைவெளிக்கு. காதற்ற ஊசியம் வாராது காணும் கடைவெளிக்கு. காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே. மருதவானா, யாரப்பா நீ? சரியான நேரத்தில் வந்து என் புத்தியை தெளிய வைத்து விட்டார். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே. உண்மைதான் ஐயனே, உண்மைதான். மாட மாளிகை வாராது, ஆடை ஆபரணங்கள் வாராது, தேடிய செல்வங்களும் வாராது. என்னை உச்சி முகர்ந்த அன்னை வரமாட்டாள். என் வாழ்வினில் பங்கு கொண்ட மனைவியும் வரமாட்டாள். உற்றார் உறவினர் சுற்றத்தார் எவருமே வரமாட்டார். அப்படி சொல்லாதீர்கள். சுவாமி, இது என்ன கோலம்? ஏன் இப்படி பித்து பிடித்தவர் போல் செய்கிறீர்? திருவெண்காடா, உன் மகன் என்னை விட்டு சென்று விட்டான் என்று எண்ணுகிறாயா? சுவாமி, மருதுவாணன் விளையாடத்தான் சென்றிருப்பான். திரும்பி வந்து விடுவான். இல்லை சிவகலை, அவன் வரமாட்டான். சென்றவன் மகன் அல்ல, சிவன். என் வாழ்வை மலர வைக்க வந்தவனும் அவனே. என் அகத்தை தெளிய வைத்து சென்றவனும் அவனே. ஐயா, ஏன் ஐயா என்னவோ போல் பேசுகிறீர்? ஒன்றும் விளங்கவில்லையே. அத்தமும் வாழ்வும் மகத்து மட்டே, விழியம் பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே, விம்மி விம்மி இரு கைத்தலை மேல் வைத்தழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே, பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவம். சுவாமி, தங்கள் போய்விட்டால் என் நிலை என்ன என்பதை யோசித்து பார்த்தீர்களா? சுவாமி, நானில்லை சிவகலை. எனக்கு கடைத்தேற வழிகாட்டியவன் உனக்கும் வழிகாட்டுவான். திருவெண்காடா, உன் 5 வயது உன் தந்தை நம்மை விட்டு சென்ற பிறகு உன்னை வளர்க்க நான் எவ்வளவு பாடுபட்டேன் என்று உனக்கு தெரியாதா? உன் ஆத்தாளுக்கு கொல்லி வைக்க வேண்டாமா? தாயே, நான் எதையும் மறக்கவில்லை. நீங்கள் வாழும் வரையில் இந்த புகார் எல்லையை கடக்க மாட்டேன். கடமை தவற மாட்டேன். இது உறுதி. நான் செல்கிறேன். ஐயா, இவ்வளவு செல்வங்களையும் சொத்துக்களையும் விட்டு செல்கிறீர்களே, இதை என்ன செய்வது? சுவாமி, மகனே, ஐயா, சுவாமி, திருவெண்காடா, சுவாமி, சுவாமி, திருவெண்காடா. பட்டை கிழித்து பருவூ பட்டை கிழித்து பருவூசீதன்னை பரிந்தெடு முட்டச் சுருட்டி என் மொய்குழலாள் கையில் முன் கொடுத்து முட்டச் சுருட்டி என் மொய்குழலாள் கையில் முன் கொடுத்து கட்டியிருந்த
கனமாயுக்காரிதன் கட்டியிருந்த கனமாயுக்காரிதன் காலமெல்லாம் விட்டு பிரிய வென்று இங்கனே சிவன் மிண்டதுவே விட்டு பிரிய வென்று இங்கனே சிவன் மீண்டதுவே மீண்டதுவே மீண்டதுவே. வணங்குகிறேன் திருவெண்காடரே. வாருங்கள். இது என்ன கொடுமை திருவெண்காடரே! அரசர்களுக்கே கடன் கொடுக்கும் குபேரனாக இருந்து கொண்டு ஏன் இந்த துறவு? துறவு என்று வந்த பிறகு குபேரன் என்ன, வறியவர் என்ன? அனைத்து துறவிகளும் நாடுவது அகம் கடந்த அன்பைத்தானே. நான் ஒன்று கேட்கலாமா? ஒரு துறவியிடம் கேட்கக்கூடியதாக இருக்கட்டும். அனைவரையும் தவிக்க விட்டு இந்த துறவின் மூலம் நீர் அடைந்ததென்ன? நீர் நிற்க நான் இருக்க. இதற்கு முன் இருவரும் சேர்ந்து இருந்திருப்போம். ஆனால் மரியாதை நிமித்தமாக நீர் நிற்கும் போது நான் இருந்ததில்லை. புரிகிறது. வேதத்தினுட்பொருள் மண்ணாசை வேதத்தினுட்பொருள் மண்ணாசை மங்கையை விட்டுவிட வேதத்தின் உட்பொருள் மண்ணாசை மங்கையை விட்டுவிட போதித்தவன் மொழி கேட்டிலையோ போதித்தவன் மொழி கேட்டிலையோ செய்த புண்ணியத்தால் போதித்தவன் மொழி கேட்டிலையோ செய்த புண்ணியத்தால் ஆதித்தன் சந்திரன் போலே வெளிச்சம் ஆதித்தன் சந்திரன் போலே வெளிச்சம் தாம் பொழுது ஆதித்தன் சந்திரன் போலே வெளிச்சம் தாம் பொழுது காதற்ற ஊசியும் வாழாது காணும் கடைவழிக்கே காதற்ற ஊசியும் வாழாது காணும் கடைவழிக்கே காதற்ற ஊசியும் வாழாது காணும் கடைவழிக்கே கடைவழிக்கே கடைவழிக்கே. இத பாருமா, நம் நாட்டுக்கோட்டை செட்டியார்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. உன் தம்பியால இருக்கிறது போல இருக்கே. நான் என்ன செய்வது? என் தம்பி நீங்க ஆட்சி சொல்லியே கேட்கல. நான் சொல்லியா கேட்க போகுது? எம்போட்டு மரியாதையோடு வாழ்ற குடும்பம் இப்படி வீடு வீடா பிச்சை இருக்கு. நல்லாவா இருக்கு? நீ மட்டும் இதை நிறுத்தல, உன் தம்பி குடும்பத்தை மாறி உன் குடும்பத்தையும் தள்ளி வச்சிருவோம். எனக்கும் அவமானமா தான் இருக்கு. என்ன செய்வது? இங்க பாருடி, இப்படி ஒரு தம்பி இருந்தாங்கிறதையே மறந்துட்டு பேசாம சோத்துல விஷத்தை வச்சிரு. ஐயோ, என்னாச்சு சொல்றிய? சொல்றாங்க சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. இந்த விட்டா நீயும் 2 பொட்ட பிள்ளைகளை பெற்று வச்சிருக்க. அதுக்கு சொந்த சூட்டு வேணும்னா செய்யும். அம்புட்டுதான் நான் சொல்லுவேன். வாங்க போகலாம். நாங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா தம்பி கஷ்டமாட்டு தவிர அவர் வழியே இல்லை.
தாயே பிச்சை போடுங்க. அம்மா பிச்சை போடுங்க. தம்பி, என் வீட்டுலதான் சாப்பிடக்கூடாதா? இந்த உலகமே அவன் வீடு தானே, எங்கு சாப்பிட்டால் என்ன? அப்படின்னா உனக்கு பிடிச்ச ஓட்டப்பம் வச்சிருக்கேன், கொண்டு வரவா? பசியும் ருசியும் உள்ளவர்களுக்குத்தானே உணவில் வித்தியாசம். உயிர்வாழ் சிறிது ஆகாரம் கெடும் எனக்கு ஓட்டப்பம் என்ன, நாட்டப்பம் என்ன? ஏதாவது கொடுத்தாயே. கொஞ்சம் இரு, எடுத்து வானே. என்னுடன் பிறந்தாளுக்கு நான் ஒன்றும் செய்யவில்லையே என்று நீ எனக்கு செய்தாயா? தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பும் வீட்டை சுடும். தம்பி, என்ன மன்னிச்சிரியா? உன் பெருமை அறியாம ஊருக்காரங்க பேசி கேட்டு செஞ்சிட்டேன், என்ன மன்னிச்சிரியா? ஐயா, என் தெய்வமே, நம்ம அப்புச்சி மேல சத்தியமா இனிமே யாருக்கும் எந்த கெடும் செய்ய மாட்டேன், என்ன மன்னிச்சிரியா? ஆண்டவா, தாங்கள் செய்வது பாவம் என்று அறியாமலேயே செய்யும் இவர்களை மன்னித்து. இனிமேல் பட்டினத்து செட்டிலையா, பட்டினத்து அடிகள். அன்று முதல் திருவெண்காடர் மீது இருந்த மதிப்பும் மரியாதையும் பன்மடங்கு அதிகரித்தது. அதுவரையில் திருவெண்காடரை பட்டினத்து செட்டியார் என்று அழைத்தவர்கள் அன்று முதல் பட்டினத்தடிகள் என்று போற்றினர். திடீரென ஒரு நாள் அவரது தாயார் ஞானக்கலை அம்மையார் இயற்கை எய்திட அச்சம்பவம் பட்டினத்தடிகள் கனவிலும் தோன்றுகிறது. தெரிந்த மாத்திரத்தில் அம்மா என அலறி எழுந்தார். அம்மா, அம்மா தாயே, 5 மாதங்கள் சுமந்த ஈன்றெடுத்த அண்ணே, இனி என்று காண்பேனும்? உங்களது இறுதி நாட்களை துயர நாட்களாக மாற்றிய பாவி அம்மா நான் என்ன செய்வேன்? இது இறைவன் கட்டளை அம்மா, என்னை மன்னியுங்கள். பட்டினத்தடிகளே, நேரம் ஆகிக் கொண்டிருக்கிறது, இதற்கு தீர்ந்துங்கள். இரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பே
என்னை காதலித்து முட்டச்சிறகிலிட்டு காப்பாற்றி சீராட்டும் தாய் தனக்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன். ஐயா, நேரம் ஆகிக் கொண்டிருக்கிறது. முன்னையிட்ட தீர் முப்புறத்திலே பின்னையிட்ட தீர் தென்னிலங்கையில் அன்னையிட்ட தீர் அடிவயிற்றிலே யானும் இட்ட தீர் மூழ்க மூழ்கவே ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுங்கிய விந்து ஊரு சுரோணித மீது கலந்து பனியுளர் பாரி சிறு துளி மாறு பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதுமகரும்பு கமடம் இதென்று பார்வைமை வாய் செவி கால்கைகள் என்ற உருவமுமாகி உயிர் வளர் மாதம் 9 ஒன்றும் நிறைந்து மடந்தை உதரமகன்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் அறிந்து மொழிநகை ஊரல் இதழ்மடவாரும் உவந்து முகந்திட வந்து தவழ்ந்து மடியில் இருந்து மழலை மொழிந்து வாயிறு போவென நாமம் விளம்ப உடைமணி ஆடை அரைவடம் ஆட உண்பவர் தின்பவர் தங்களோடுண்டு தெருவில் இருந்து புழுதி அழைந்து தேடிய பாலரோடோடி நடந்து 5 வயதாகி விளையாடியே தாயின் இறுதிச் சடங்குகளை முடித்த பட்டினத்தார் அதற்கு மேல் அங்கிருக்க மனமில்லாமல் வடநாடு நோக்கி பயணித்தார். செல்லும் வழியில் உஞ்சேனை மாகாளம் என்னும் இடத்தில் சிறு காலம் தங்கியிருந்த போது கள்வர்கள் சிலர் அரண்மனையில் களவாடி வந்து பிள்ளையார் அருளால் தான் தாங்கள் தப்பி வந்ததாக எண்ணி ஒரு முத்து மாலையை பிள்ளையார் சிலை மீது வீசினர். அது அங்கு தவத்தில் இருந்த பட்டினத்தார் கழுத்தில் விழுந்தது. கல்வனை தேடி வந்த காவலர்கள் அடியாரை கல்வன் என எண்ணி மன்னன் நிறுத்து நிறுத்தினர். உண்மையை அறியாத மன்னவன் அடிகளை கழுமரத்தில் ஏற்றும்படி பணித்தார். அரண்மனை ஆபரணங்களை அபகரித்த கல்வனே, என்ன துணிச்சல் உனக்கு! ஆண்டி போல் வேதமிட்டால் அறியேனா நான்? கல்வனே, இறுதியாக கேட்கிறேன், உண்மையை ஒப்புக்கொண்டாயானால் ஊழ் பிழைத்தார், என்ன சொல்கிறார்? காவலர்களே, இந்த கல்வனை கழுவில் ஏற்றுகள். என் செயலாவதி யாதொன்றுமில்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன். இந்த ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றுமில்லை.
என்னை மன்னித்து விடுங்கள். அடியார் யாரென்று அறியாமல் தீங்கிழைத்து விட்டேன். இதற்கு பரிகாரமாக என்னையும் தங்களோடு அழைத்துச் செல்லுங்கள். பத்திரகிரியாரே, உன் தவற்றை உணர்ந்த போதே இறைவனால் மன்னிக்கப்பட்டு விட்டாய். நீ மன்னனாக இருந்து உன் குடிமக்களை காப்பாற்று. இல்லை அடிகளே, எனக்கு சிற்றின்ப வாழ்க்கை வெறுத்து விட்டது. பேரின்ப நிலைக்கு தாங்கள் தான் என்னை அழைத்துச் செல்ல வேண்டும். இறைவன் கட்டளை அதுவானால் நீ இப்பொழுதே திருவிடை மருதூருக்கு சென்று இறைவனை வணங்கி வா. நான் உன்னை அங்கு வந்து சந்திக்கிறேன். ஆகட்டும் குருவே. தளபதியாரே, நாட்டை தாங்கள் வழி நடத்தி செல்லுங்கள். பத்திரகிரியாரை திருவிடைமருதூருக்கு அனுப்பிவிட்டு வடக்கில் உள்ள புண்ணிய ஸ்தலங்களை வழிபட்டுவிட்டு பின் திருவிடைமருதூருக்கு சென்றார் பட்டினத்தார். திருவிடைமருதூரில் பட்டினத்தடிகள் கீழே கோபுர வாயிலிலும் பத்திரகிரியார் மேலை கோபுர வாயிலிலும் வாழ்ந்து வந்தனர். பத்திரகிரியார் தினந்தோறும் யாசகம் செய்து வந்து அடிகளுக்கு படித்துவிட்டு பிறகு தானும் உண்டு மீதியை தன் பின்தொடர்ந்து வந்த ஒரு பெண் நாய்க்கு இட்டு வந்தார். அப்போது ஒரு நாள், ஐயா, கொஞ்சம் பிச்சை போடுங்க சாமி. ஏலப்பா, நானே பரதேசி, கெட்டியிருக்கும் கோவலமும் சுமையஞ்சிருக்கிறேன். என்னை வந்து கேட்கிறாயே? ரொம்ப பசிக்கிறது சாமி. அப்படியானால் மேல கோபுர வாயிலில் ஒரு குறும்பி இருக்கிறான், அவனிடம் போய் கேள். சரி சாமி. ஐயா, பசிக்கிறது, பிச்சை போடுங்கள். என்னிடம் என்னப்பா இருக்கிறது? நானும் பிச்சைக்காரன் தான். கீழே கோபுர வாயிலில் ஒரு சாமி இருக்காரு. அவர்தான் நீங்க பெரிய குடும்பின்னும் உங்ககிட்ட பிச்சை கேட்கும்படியும் சொன்னார். என்ன, சுவாமி என்னை குடும்பி என்று சொன்னாரா? அன்றாடம் யாசித்து உண்ணும் என்னையா குடும்பி என்றார்? ஏன் சாமி, தங்களுக்கு சொந்தமாக எதுவுமே இல்லையா? இப்போதைக்கு எனக்கு சொந்தம் என்று சொல்ல இந்த திருவோடும் நான் உண்ட மிச்சத்தை உண்ணும் இந்த நாயுதானப்பா. ஓ, அப்படியானால் இவை இரண்டும் தான் இறுதி வரை உம்மோடு வருபவை என்று கூறுங்கள். ஐயா, உணர்ந்து விட்டேன். என் குரு ஏன் என்னை குடும்பி என்று சொன்னார் என்பதை உணர்ந்து விட்டேன். இனிமேல் எனக்கு இந்த திருவோடும் சொந்தமில்லை, அந்த தெருநாயும் சொந்தமில்லை. குருவே, சாமி, குருவே, குருவே, என்னை மன்னித்து விடுங்கள். என்னை அறியாமல் நான் செய்த பாவத்தை மன்னியுங்கள். இப்பிறவி கடலிலிருந்து விடுபட ஆசை கூறுங்கள். முற்றும் திறந்து விட்டாய் பத்திரகிரி. இனி என்னிடம் ஏதுமில்லை உனக்கு. சென்று ஈசனை நான். உங்கள் ஆசை குருவே, நான் செல்கிறேன். இறைவா, மருதுவானா, பொன்னம்பலத்தா, என்னை ஏற்றுக்கொள்ள ஏனே, ஏற்றுக்கொள். மருதவானா, இன்னும் என்ன சுணக்கம்? எனக்கு எப்போது நல்வழி காட்டப் போகிறாய்? நீர் எம்மை சேரும் அதுவரை நீ திருவற்றியூர் சென்று இருப்பீரார். திருவொற்றியூர் சென்ற பட்டினத்தார் தினந்தோறும் தீங்கரும்பு ஒன்றை ஒடித்து கடித்து சுவைப்பதும் நுனிக்கரும்பு கசப்பதுமாக நாட்கள் கடந்தன.
ஈசனே, என்னப்பா அவன் விளையாட்டு! நான் எப்பொழுது கொண்டாலும் நுனிக்கரும்பு இனிக்கவில்லையே. இந்த தள்ளாத வயதிலும் இன்னுமா என் வினைகள் நீங்கவில்லை? என்னடா கரும்பு இனிக்க மாட்டேங்குது? டேய், ஐக்கரும்பு என்னடா இனிக்கும்? அடிக்கரும்பு தாண்டா இனிக்க மாட்டேங்குது. என்னடா இது? எனக்கு நுனிக்கரும்பு தான் இனிக்கவில்லை என்று வருந்திக் கொண்டிருக்கிறேன். இச்சிறுவன் அடிக்கரும்பும் இனிக்கவில்லை என்கிறானே. இறைவா, இச்சிறுவர்கள் மூலம் எனக்கு எதுவும் பாடம் நடத்துகிறாயா? டேய், எப்படி ஐக்கம் இனிக்காம போவோம்? வெய்யானுமே இனிக்கலடா. டேய், நீ சக்கரை தின்னியா? ஆமா. சக்கரை தின்னுட்டு காம தின்னா எப்படிடா இனிக்கும்? இறைவா, சிறுவர்கள் மூலம் எனக்கு பாடம் நடத்த வந்தாயா? உன் அடி சேரும் எண்ணம் என் மனதில் சர்க்கரை போன்று இனித்திருப்பதால் தான் மேல் கரும்பு இனிக்கவில்லை என்பதை புரிய வைத்து விட்டார். வறுமையை எதிர்பார்த்து காரியம் செய்வோருக்கு இது ஒரு பாடமையா பாடம். இதோ இந்த வினாடி எந்த எதிர்பார்ப்புமின்றி உன்னை மட்டும் மனதில் நினைத்து கரும்பை சுவைக்கிறேன். அந்த சுவை பற்றி எனக்கு கவலை இல்லை, அதன் பலன் பற்றியும் எனக்கு கவலை இல்லை. இனிக்கிறது, மேல் கரும்பு இனிக்கிறது, மேல் கரும்பு இனிக்கிறது. மருதவாடா, உன்னை அடையும் நாள் வந்து விட்டது ஐயா. ஏன் சாமி புலம்பிட்டு இருக்குங்க? புலம்பவில்லை தம்பி, உங்களோடு விளையாட ஆசையாக இருந்தது, அதுதான் ஒத்திகை பார்த்து கொண்டிருந்தேன். என்ன நீங்க குல வலா போடுறீங்களா? ஆமா தம்பி. என்ன விளையாட்டு? நான் இந்த மணலில் அமர்கிறேன், என்னை அந்த கூடையில் மூடுகிறீர்களா? ஏன் சாமி? மூடுங்கள் சொல்கிறேன். டேய், வாங்கடா மூடுவோம். தம்பிகளா, சாமி எப்படி சாமி? இதுவும் ஒரு விளையாட்டு தான்ப்பா. மறுபடியும் மூடுறீங்களா? வாங்க சாமி வாங்க. டேய், அழித்து போனீங்கடா. இப்ப எப்படி வெளியில வரான்னு பாப்போம். டேய், எங்கடா சாமிய காணோம்? சாமி, டேய் சாமி காணடா, சிதந்து பாக்குமா? வா. மன்னா புனல் தாங்கும் மன்னா அனல் தூங்கும் கண்ணா அருணாதி மன்னா தீயுருகும் மலையாக தெரிகின்ற தலைவா, திருவருணை அழகா, தெய்வீக குருவானவா, ஜனன மரணம் பொழியும் காரணா, பஞ்சமுக அழகை கலந்த திருவதனம் கதிர் பெரும் மலையில் திரை கொண்ட நிமதா நீலாதி பரமா அருணாச்சலேசா, அருணாச்சலேசா, அருணாச்சலேசா. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் சிவ 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 சிவாய நம. ஓம்
ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். சிவ 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 சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். கண்டு அதிசயமும் ஆச்சரியமும் கொண்டு சென்று அனைவரிடத்தும் சொல்ல ஊர் மக்கள் அனைவரும் பட்டினத்தாரை வழிபட்டனர். ஆஹா, நம்பியாண்டார் நம்பிகளே, துறவு என்றால் இதுதான் துறவு. வாழ்க்கையில் துன்பம் என்றால் என்னவென்றே அறியது குபேர சம்பத்துவான திருவன்காடரின் துறவு இதுவரை நான் கேள்விப்படாத ஒன்று. அவரது பாடல்களை 11ஆம் திருமுறையில் சேர்த்தது கண்டு என் அகம் மகிழ்கிறது. ஆம் வேந்தே, தாங்கள் மட்டுமல்ல, இந்த உலகமே வியக்கிறது. நம்பிகளே, பட்டினத்தார் பாடிய பாடல் ஒன்றை பாடுங்கள். அதை கேட்டபடியே இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். ஆகட்டும் வேந்தே. வருந்தேன் இறந்தும் பிறந்தும் மயக்கும் புலன் வழி போய். வருந்தேன் இறந்தும் பிறந்தும் மயக்கும் புலன் வழி போய். பிறந்தேன் நரகில் புகுகின்றிலேன். பிறந்தேன் நரகில் புகுகின்றிலேன் புகழ் மாமருகில். பிறந்தேன் நரகில் புகுகின்றிலேன் புகழ் மாமருகில். இறந்தேன் முகந்து கொண்டுண்டு பிரிவொன்றில் ஆசையின்றி. இருந்தேன் முகந்து கொண்டுண்டு பிரிவொன்றில் ஆசையின்றி. இருந்தேன் இனி சென்று இரவேன். இனிந்தேன் இனி சென்று இரவேன் ஒருவரை யாதொன்றுமே. இருந்தேன் இனி சென்று இரவேன் ஒருவரை யாதொன்றுமே. இருந்தேன் இனி சென்று இரவேன் ஒருவரை யாதொன்றுமே.